பொங்கல் எவ்வளவு நக்கல் அவளுக்கு. அதை விடுங்க. போன்ல யாரு அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க முகமே சரியில்லை. கௌரி தான் போன் பண்ணா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராளாம். அவ வந்தா துர்காவை தானே பார்க்க வருவா. அதை எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும்? அதோட அவகிட்ட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க. அவ துர்காவை பார்க்க வரலையா, என்னதான் பார்க்க வராளாம். உங்களையா? ஆமா. உங்களை எதுக்கு பார்க்க வரா? ஏதோ கோயில் விஷயமா. ஒரு முக்கியமான பொருள் அவகிட்ட இருக்கா, அத என்கிட்ட கொடுக்கணுமா. அதோட இல்லாம ஒரு ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்ற. ரகசியமா? ஏற்கனவே அவளோட சித்திக்காரி இருந்துட்டு ரகசியமா 1000 விஷயம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப புதுசா இவளும் கிளம்பிட்டாளா? நாம தான் அவளோட அப்பனாத்தால கொன்னோம். நாம பார்த்து பிறந்ததெல்லாம் நமக்கு வந்து பாடம் எடுக்க போகுதா? அண்ணா, அவ வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த குட்டி சாத்தனை விரட்டி அடிச்சிடணும். அத பாத்துக்கலாம்டா. ஆனா டிவில வர சீரியல் கதைன்னு துர்கா சொன்னது இப்போ தர்ப்பணம் அர்ப்பணம்னு நம்மள குழப்பினது, கௌரி போன் பண்ணி ரகசியம் சொல்லணும்னு சொன்னது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு தெரியுது. அதுக்கு துர்கா அச்சாரம் போடுறாளோன்னு தோணுதுடா. ஏன்னா கௌரி தன்னிச்சையா எனக்கு போன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. துர்கா சொல்லிதான் போன் பண்ணிருப்பா. போன் வந்து நான் தனியா போய் பேசினப்ப எனக்கு கௌரி தான் கால் பண்ணிருப்பான்னு கண்டிப்பா அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு கௌரி வந்து என்ன பொருளை கொடுத்து அப்படி என்ன ரகசியம் சொல்ல போறான்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட மூவ் என்னன்னு முடிவு பண்ணுவோம். ஆஹா, துர்கா கௌரிய வர வச்சு தன்னோட அடுத்த திருவிளையாடல ஆட போறா. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க இப்பவே ஆர்வமா இருக்கே. எப்படியோ கனகா தினம் நம்மள என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கா.